நம்ம சைட் வந்து சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். G+3 பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 8 வீடு. இதுல 7 வீடு வந்து டபுள் பிஹெச்கே பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு வீடு மட்டும் ட்ரிபிள் பிஹெச்கே பண்ணியிருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க ரெண்டல் பர்பஸ் கூட தாராளமா வாங்கலாம். ஏன் அப்படின்னா வெல்டெக் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து வெளியில வீடு ரெண்டல் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரெண்டல் விட்டீங்கன்னா உங்களோட இஎம்ஐக்கு அந்த ரெண்டல்லே நீங்க பே பண்ணிக்கலாம். வீடை போய் ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இதுல சூப்பரான ஆஃபர் வச்சிருக்கேன். கண்டிப்பா லாஸ்டா சொல்றேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவடி வெள்ளனூர் லொகேஷன்ல தான் ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் தான் சேல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ என்னோட பின்னாடி இருக்க இந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்+3 G+3ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 8 வீடு, 7 2 BHKவும் ஒரே ஒரு 3 BHKல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோம் யார் பாத்தீங்கன்னா DRF ஃபவுண்டேஷன். DRF ஃபவுண்டேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம தாம்பரம், மதுராந்தகம், அச்சரப்பாக்கம் இந்த லொகேஷன்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே DRF ஃபவுண்டேஷன் ஆவடி வெள்ளனூர் வெல்டெக் யூனிவர்சிட்டிலேருந்து எக்ஸாக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஒரு சூப்பரான அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டா இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் எப்பவுமே நம்ம பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுலயும் டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க பில்டருக்கே டைரக்டா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எந்த லொகேஷன் வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லொகேஷன் வழியா வரலாம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஹைலைட்டான அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி பாத்தீங்கன்னா நீங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டா ஒரு 6.5 கிலோமீட்டர் தான் இந்த அபார்ட்மெண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா திருமுல்லைவாழ் பஸ் ஸ்டாண்ட் வந்து எக்ஸாக்டா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த அபார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்டோட இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டெக் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க ரெண்டல் பர்பஸ் கூட தாராளமா வாங்கலாம். ஏன் அப்படின்னா வெல்டெக் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து வெளியில வீடு ரெண்டல் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரெண்டல் விட்டீங்கன்னா உங்களோட இஎம்ஐக்கு அந்த ரெண்டல்லே நீங்க பே பண்ணிக்கலாம். ஆவடியோடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து HVF. அது மட்டும் இல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ அதே மாதிரி இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் ஐடி பார்க் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி நியர்பைல இருக்க இப்போ நம்ம நின்று இருக்க வெள்ளனூரா இருந்தாலும் சரி, மோரேவா இருந்தாலும் சரி, பட்டாபிராம், நிமிலி இந்த சுற்றுவட்டாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஐடி பார்க் வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதோட பிரைஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு வேற லெவல் அப்ரிசியேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டாபிராம் ஐடி பார்க் நியர்பைக்கு உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனும் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க லொகேஷன்ல இருந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வெல்டெக் யூனிவர்சிட்டியும் வெல்டெக் ஸ்கூலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு 2.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வந்து நஸ்ரத் ஸ்கூல், நஸ்ரத் காலேஜ், அதுக்கப்புறம் முருகப்பா பாலிடெக்னிக், அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜோட லொகேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த அபார்ட்மெண்ட்டோட லொகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க DRF ஃபவுண்டேஷனோட சேல்ஸ் ஹெட் மிஸ்டர் ராஜேஷ் சாரை நம்ம மீட் பண்ணலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நம்ம இந்த அபார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இந்த அபார்ட்மெண்ட் பத்தி ஃபுல் டீடைலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். லாஸ்ட் டைம் நம்ம பண்ண தாம்பரம் பண்ண அபார்ட்மெண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் கண்டிப்பா. நம்ம சைட் வந்து வெள்ளனூர்ன்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. சைட் பேர் வந்து ஆல்மண்ட். நம்ம சைட் வந்து சிஎம்டி அப்ரூவ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். G+3 பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து 8 வீடு. இதுல 7 வீடு வந்து டபுள் பிஹெச்கே பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு வீடு மட்டும் ட்ரிபிள் பிஹெச்கே பண்ணியிருக்கோம். சார், இந்த அபார்ட்மெண்ட்ல அம்யூனிட்டிஸ் என்னெல்லாம் சார் கொடுத்துருக்கீங்க? அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் கொடுக்குறோம். ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக் கேட் கொடுக்குறோம். அதுவும் இல்லாம வீட்டுல வந்து டோர் கேமரா கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங் வந்து கவர்ட் கார் பார்க்கிங் பிளஸ் வந்து அது மட்டும் இல்லாம ஒரு 5 அடிக்கு நம்ம வீட்டை சுத்தி வந்து வாக்கிங் ஏரியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட்ல வாக்கிங் ட்ராக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல கார்டன் கொடுக்குறோம். ஒரு அடிக்கு வந்து கார்டன் கொடுக்குறோம். கவர்டு கார் பார்க்கிங் கொடுக்குறீங்க. இப்ப எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? ஆமா பிரதர், கண்டிப்பா எல்லா கார் பார்க்கிங்கும் சார்ஜ் பாயிண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வீடு சுத்தி CCTV பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃப்ளோர் கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது 3த்துக்குமே வந்து லிஃப்ட் கொடுக்குறோம். இது இல்லாம ஏரியா வந்து காமன் ஏரியாவுக்கு வந்து பவர் பேங்க் கொடுத்துருக்கோம். வீடை போய் ஃபுல்லா பாத்துட்டு வாங்க. இதுல சூப்பரான ஆஃபர் வச்சிருக்கேன், கண்டிப்பா லாஸ்டா சொல்றேன். ஸோ வாங்க இந்த அபார்ட்மெண்ட் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் ஷேர் சொன்ன மாதிரி தான் அந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கேட், இது ஃபுல்லாவே உங்களுக்கு கேட் வந்துடும். அதே மாதிரி ஸ்கொயர்டா 4 சைடும் உங்களுக்கு வந்து 5 அடி கேப்ல வாக்கிங் ட்ராக் பிளஸ் கார்டனிங் வச்சு கொடுத்துட்டு போறாங்க. கார் பார்க்கிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு, செப்டிக் டேங்க் ரெண்டுமே கொடுத்துறாங்க.
அதே மாதிரி சிசிடிவி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சிசிடிவியும் இந்த கார் பார்க்கிங்களுக்கு வந்துட போகுது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜஸ் எல்லா கார் பார்க்கிங்கும் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெறும் கார் பார்க்கிங் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங். ஒரு 10% தான் உங்களுக்கு வந்து பெண்டிங் ஒர்க்காக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ டோர் காலிங் பண்ணுற செக்ஷன் வந்து டோர் இங்கே வச்சு கொடுத்துறாங்க. இந்த பாயிண்ட்ல வந்து 8 வீட்டுக்கு உண்டான டோர் காலிங்கும் இந்த ஏரியாலே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட போறாங்க. ஆக்சிஸ் வந்து நீங்கள் மேலே ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே ஆக்சிஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து நம்ம மேலே போகலாம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் ப்ரொவிஷன், அந்த 3 ஃப்ளோருக்குமே லிஃப்ட் ப்ரொவிஷன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட போகிறாங்க. வென்டிலேஷனுக்காக வந்து யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு கீழே ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈபிக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு வந்துட போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸில் ரைட் சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது உங்களுக்கு யூபிவிசி விண்டோ சேஃப்டி கில்லோட வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே போகலாம் வாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இதில் டோட்டலாக நான் ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2 வீடு வந்து நமக்கு ஈஸ்ட் ஃபேஸும், ஒரு வீடு வந்து வெஸ்ட் ஃபேஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாபி நல்லா ஸ்பேஷியஸான லாபி தான் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எந்த வீடுனா இந்த வீடு தாங்க உங்களுக்கு. ஸோ மெயின் டோருக்கு அப்படியே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் ப்ரொவிஷனும் வந்துட போகுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் டோட்டலாக 8 வீடு சொல்லியிருந்தாங்க. மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 990 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 1800 ஸ்கொயர் ஃபீட். அந்த 1800 ஸ்கொயர் ஃபீட் தான் 3 BHK. அது வந்து தேர்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு வந்து இந்த வீடு தான். இந்த வீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1009 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸ்ல உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீக்குட் டோர் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வீடு உள்ள என்ட்ரி ஆனோடனே நல்லா ஸ்பேஷியஸான ஹால் பொறுத்த வரைக்கும் ஹாலுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வென்டிலேஷனுக்கு அந்த லிஃப்ட்டுக்கு நியர்பைல ஒரு கேப் கொடுத்தே வென்டிலேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோஃபா ப்ரொவிஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிவி யூனிட் செட்டப் வச்சுக்கலாம். சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு ஆங்கர் சுவிச்சஸ் தான் போட்டு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து அப்படியே நம்ம கிச்சன் உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எல் ஷேப்டு கிச்சன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பைப்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோமானி பிராண்ட் தான் உங்களுக்கு ஒரு பிராண்டட் ஐட்டம் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி லேஃப்ட் இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியர்ல கபோர்டு பண்ணும்போது கிச்சன் பார்க்கறதுக்கு ஒரு லுக்காகவே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷன் இந்த கார்னர்ல ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து ஒரு பால்கனி, அதுக்கு நமக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனியில பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அப்ரூவ்ல தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல யூபிவிசி விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஒரு எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல கூட ஒரு கபோர்டு இன்டீரியர்ல கவர் பண்ணா சூப்பராகவே இருக்கும். இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு அட்டாச் டாய்லெட்ல கார்னர்ல நமக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சோமோனியா பிராண்ட்ல தான் நமக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து வால்மவுண்ட் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் உண்டானது யூபிவிசி விண்டோல ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனி சொல்லியிருந்தேன்லங்க, ஸோ இந்த இடத்துல டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பால்கனி ஹேண்டில் வந்து எஸ்எஸும் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாஸ் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுலேருந்து நம்ம காமன் பாத்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ காமன் பாத்ரூம் என்ட்ரி ஆகும்போதே இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பாத்ரூம்ல சேம் அதே மெட்டீரியல் தான், சோமானியா மெட்டீரியல் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் உண்டான யூபிவிசி கிளாஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் போய் பார்ப்போம். ஸோ செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்ல யூபிவிசி சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லேஃப்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து உங்களோட ஃபேவரா நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து ஆங்கர் சுவிச்சஸ் போட்டு தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர்ல ஒரு டோரும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. பால்கனியில் அதே மாதிரி எஸ்எஸ் ஹேண்டிலும் பிளஸ் இந்த இடத்துல ஒரு டிசைன் கிளாஸ் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நம்ம டெரஸ் போய் பார்க்கலாம் வாங்க. மேலே நம்ம வந்து டெரஸ்க்கு வந்துட்டோம். டெரஸ்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் வந்து ஃபுல் கவர்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கூலிங் ரூஃப் டைல்ஸ், வெயில் அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேங்க் பார்த்தோன்னா ஆர்சிசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டேங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லிஃப்ட்டுக்கு உண்டான ரூம் வந்து இந்த ஏரியாவில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு இவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த கேப் வந்து உங்களுக்கு கீழே வென்டிலேஷன் யூபிவிசி விண்டோ வச்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க கிளாஸில்.
ஸோ ரெயின் வாட்டர் வந்து எந்த விதத்திலையும் வீட்டுக்கு வராமல் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. சார் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தார் ஆஃபர் ப்ரைஸ் வந்து எண்டில் சொல்கிறேன்னு. சார் இப்போ நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஆஃபர் கோட் பண்ணியிருக்கீங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுங்கள் சார். இங்கே நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4499 சார்ஜ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜு, ஃப்ரீசர், சிம்மி, அது மட்டும் இல்லாமல் ஏசி, இது இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் தரோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வால் பெயிண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீ காஸ்ட்லேயே பண்ணி தரோம். அது மட்டும் இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமருக்கு பேங்க் லோன் 90% நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். மேலும் டவுட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வந்து எங்கள் ஆஃபீஸ் நம்பர் தான், நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணலாம்.